ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பன்னிரு ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் அவருடைய திருநட்சத்திரமான கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்று அவருடைய அவதாரத்தை பற்றியும் அவருடைய வைபவத்தை பற்றியும் சிறிது நாம் இன்று காணலாம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் यस्य गोपी प्रकाशाभिर आविद्यं निहतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். விருச்சிகே கிருத்திகா ஜாத்தம் சதுஷ்கவி சகாமணிம் ஷட் பிரபந்த கிருதம் சார்ங்கமூர்த்திம் கலிகமாஸ்ரயே. திருமங்கையாழ்வார் திருமாலின் வில்லான சார்ங்கத்தின் அம்சமாய் திருவாலி திருநகரி அருகே உள்ள திருக்குறையலூரில் கலியுகத்தில் 398ஆவதான நல வருடத்தில் பௌர்ணிமை, வியாழக்கிழமை, கிருத்திகை இவைகள் பொருந்திய நாளில் கார்த்திகை மாதத்தில் அவதரித்தார். இவருடைய தந்தை சோழ அரசனின் சேனைத் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். இவருக்கு நீலன் என்ற பெயர் இடப்பட்டது. திருமங்கையாழ்வாருக்கும் திருவாலி திருநகரிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. இந்த திருவாலி என்ற ஊரில் பூரண மகர்ஷி தவம் செய்து மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்ய மகாலட்சுமி தாயாரே அமிர்தவல்லி நாச்சியாராக பிறந்தார். இவர் திருநகரியில் உள்ள கல்யாண ரங்கநாதனை மணந்து கொண்டார். திருநகரில் உள்ள உற்சவரின் பெயர் வயலாளி மணவாளன் வேதராஜ பெருமாள் என்றும் சொல்லுவதுண்டு. இந்த அமிர்தவல்லி நாச்சியாரின் பிறந்த வீடு திருவாலி, புகுந்த வீடு திருநகரி. இந்த இரண்டையும் சேர்த்துத்தான் திருவாலி திருநகரி என்று ஒரு திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அமிர்தவல்லி தாயாரும் வயலாளி மணவாளனும் தான் இந்த நீலன், அதாவது திருமங்கையாழ்வார் நீலனாக பிறந்த திருமங்கையாழ்வாராக மாறுவதற்கு முக்கிய காரணமே இந்த அமிர்தவல்லி நாச்சியாரும் வயலாளி மணவாளனும் தான். இந்த நீலன் மணந்து கொண்டது குமுதவல்லி நாச்சியாரை. அந்த குமுதவல்லி நாச்சியாரை குறித்து சிறிது நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் அண்ணன் பெருமாள் கோவில், அதாவது திருவெள்ளக்குளம் என்ற ஒரு ஊர் உள்ளது. இங்கு ஸ்வேத புஷ்கரணி, அதான் திருவெள்ளக்குளம் என்பது. இந்த கோயில் ஸ்வேத விமானம், பலாசவன க்ஷேத்திரம். இந்த கோயிலில் உள்ள பெருமாள் கூட சீனிவாசன், அலர்மேல் மங்கை தாயார் இருவரும் சேர்ந்து நமக்கு காட்சி அளிப்பார்கள். திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கு அண்ணனாக இவர் போற்றப்படுகிறார். அண்ணன் கோயில் பெருமாள் எவ்வாறு இங்கு வந்தார் என்பதை பார்த்தால், ஒருமுறை சூரிய வம்சத்தில் பிறந்த துந்துமாறன் என்பவரின் மகன் ஸ்வேதன் அவருக்கு 9 வயதாக இருக்கும் பொழுது தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தால் அகால மரணம் சம்பவிக்கப்படும் என்கிற தோஷம் வருகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டி வசிஷ்டர் கூறியபடி பலாசவனம் சென்று அங்கு உள்ள ஸ்வேத புஷ்கரணியில் பில்வ மாலை போட்டுக்கொண்டு தவம் செய்கிறார் இந்த ஸ்வேதன் என்கிறவர். 1 மாத காலம், அதாவது ஐப்பசி சுக்லபட்சம் தசமி முதல் அடுத்த மாதம் கார்த்திகை சுக்லபட்சம் ஏகாதசி வரை 1 மாதம் தவம் செய்கிறார். இவருடைய தவத்தை மெச்சி பெருமாள் இங்கு ஸ்ரீனிவாசனாக வந்து இவருக்கு காட்சி கொடுக்கிறார். கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி தான் கைசிக ஏகாதசி. அதற்கு மறுநாள் கைசிக துவாதசி அன்று தான் இங்கு பெருமாள் ஆவிர்பவித்து இந்த ஸ்வேதனுக்கு அருள் புரிகிறார். அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது, உம்மையை சந்தித்து விட்டேன், இன்னும் எனக்கு என்ன வரம் வேண்டும், எனக்கு சாகா வரம் எல்லாம் வேண்டாம் என்று கேட்கும் பொழுது அதற்கு பெருமாளும் மகிழ்ந்து மார்க்கண்டேயருக்கு சமமாக ஆயுளை வழங்கினார். அன்றிலிருந்து இந்த அண்ணன் கோயில் பெருமாளில் அகால மரணம் என்ற பயத்தை தவிர்த்துவிடும் என்ற விஷயத்தால் இந்த கோயிலில் காதுகுத்து விழாவில் இருந்து கல்யாணம், சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம் என்ற பல்வேறு வைபவங்களுக்காக இந்த கோயில் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஸ்வேத புஷ்கரணியில் தேவப்பெண்கள் வந்து நீராடிவிட்டு மலரை கொய்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அவ்வாறு ஒருமுறை வரும்பொழுது திருமாமகள் என்ற ஒரு தேவப்பெண் மற்றும் இங்கே தனியே விடப்பட்டு விடுகிறாள். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு வைத்தியர் இந்த திருமாமகளை கூட்டிக் கொண்டு தான் வளர்க்கிறார். குமுத மலரை பறித்து கொண்டிருந்ததனால் இந்த பெண்ணுக்கு குமுதவல்லி நாச்சியார் என்று பெயர் சூட்டுகிறார்.
இந்த குமுதவல்லி நாச்சியார் ஸ்வேத புஷ்கரணியில் ஒரு நாள் இருக்கும் பொழுது நம் நீலன், அதாவது திருமங்கையாழ்வார், அந்த பக்கம் வந்த பொழுது குமுதவல்லியை கண்டு குமுதவல்லியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கு அவருடைய தந்தையார் ஒப்புக்கொண்டாலும் இந்த குமுதவல்லி நாச்சியார் 2 கண்டிஷன்ஸ் போடுகிறார். அது என்னவென்றால், ஒரு வைணவன் என்பவன் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும், எனவே நீர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கு உடனே இந்த நீலன் குதிரை ஏறி கையில் வேலை பிடித்து கொண்டு சென்றால் எந்த ஆச்சாரியன் உடனே இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைப்பார்? ஆனால் திருமங்கையாழ்வார் திருநறையூருக்கு சென்று திருநறையூரில் உள்ள சீனிவாசன், அங்கேயும் சீனிவாச பெருமாள் தான், அவரை வேண்டி அந்த சீனிவாச பெருமாள் திருநறையூர் நம்பி இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கிறார். இன்றும் கூட நாம் திருநறையூருக்கு சென்று சேவித்தால் அங்கு பெருமாளுக்கு வலது கையில் சங்கு இருக்கும், இடது கையில் சக்கரம் இருக்கும். ஏனென்றால் அவர் திருமங்கையாழ்வார்க்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்த அதே நிலையிலேயே அவருடைய கையில் சங்கு சக்கரம் இருப்பதை நாம் காணலாம்.